பரிசுத்தமுள்ளவரும் என்றென்றைக்கும் நம்மோடு கூட இருக்கப் போகிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்கள் யாவரையும் இந்த அதிகாலை வேளையில் அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, ஒரு பாடலோடு நாம் இந்த ஜெபத்தை ஆரம்பிக்கலாமா? பிரைஸ் காட், ஹல்லேலூயா. அவர் எந்தன் சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமாம், ஜீவனின் அதிபதியானவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியானவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் எந்தன் சங்கீதமானவர். 2-3 பேர் எந்த நாமத்தினால் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில். 2-3 பேர் எந்த நாமத்தினால் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில். இருப்பேன் என்றவர் நமது தேவன், இருப்பேன் என்றவர் நமது தேவன். இருக்கரம் தட்டி என்றும் வாழ்த்திடுவோம். அவர் எந்தன் சங்கீதமானவர். துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதர்கணங்கள் போற்றும் தேவனவரே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதர்கணங்கள் போற்றும் தேவனவரே. வேண்டிடும் பக்தர்களின் குறைகள் கேட்கும், வேண்டிடும் பக்தர்களின் குறைகள் கேட்கும் திக்கற்ற பிள்ளைகளின் தேவனவரே. அவர் எந்தன் சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமாம், ஜீவனின் அதிபதியானவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியானவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் எந்தன் சங்கீதமானவர். இன்றைய நாளில் தேவ வார்த்தையின் தலைப்பு இயேசுவின் இரகசிய வருகை. இயேசுவின் இரகசிய வருகை. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நாள் இரகசியமாய் வரப்போகிறார். யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்தமாய் வாழ்ந்து தேவனோடு இருக்கிறார்களோ அவர்களை கூட்டிக் கொண்டு போக என் ஆண்டவர் இரகசியமாய் வரப்போகிறாராம். என் ஆண்டவர் வருகைக்கு நீங்களும் நானும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். முதலாவதாக, கர்த்தர் ஆரவாரத்தோடு எப்படி வரப்போகிறார் என்று பார்க்கலாமா? 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முதல் 18ஆம் வசனம் வரை வாசித்தோம் என்றால், கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்து கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். உதாரணமாக, இரகசிய வருகையில் எல்லா கல்லறைகளும் திறக்கப்பட போகிறது. அருமையான தேவச்சனமே, ஆதாம் முதல் இன்று வரை மரித்த ஒவ்வொரு நபருடைய கல்லறைகளும் திறக்கப்பட போகிறது. இயேசுவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாத யாவரும் இந்த பூமியில் இருப்பார்கள். இயேசுவை ஏற்றுக்கொண்டு பரிசுத்தமாய் வாழ்ந்த அனைவரும் அவரோடு கூட பரலோகத்திற்கு சென்று விடுவார்கள். தேவ தூதர்கள் அழைத்து கொண்டு போவார்களாம். உதாரணமாக நான் ஒன்று சொல்லுகிறேன். ஒரு குடும்பத்தில் தாயும் தகப்பனும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு பரிசுத்தமாய் வாழ்ந்தார்கள் என்றால்
அவர்கள் இயேசுவின் இரகசிய வருகையில் எடுத்து கொள்ளப்படுவார்கள். அவர்களுக்கு 2 பிள்ளைகள் இருந்தார்கள் என்றால், அவர்கள் தேவனுக்கு பிரியமாய் வாழாமல் தான் இஷ்டம் போல் துன்மார்க்கமாய் வாழ்ந்தார்கள் என்றால், அவர்கள் இந்த பூமியில் இருப்பார்கள். என் தாயும் என் தகப்பனையும் காணவில்லையே என்று தவித்து கொண்டிருப்பார்கள். ஐயோ, இந்த பூமியில் அநேகரை காணவில்லையே என்று எல்லோரும் அழுது புலம்பக்கூடிய நாட்கள் வரும். அன்றைய நாளில் எல்லா தேசத்தின் அரசாங்கமும் திகைத்து போய் நிற்கும். துன்மார்க்கமாய் வாழ்ந்து பூமியில் இருப்பவர்களுக்கு அன்று முதல் உபத்திரவத்தின் காலம் ஆரம்பிக்கும். எனக்கு அன்பானவர்களே, யோவான் எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் இப்படியாய் வாசிக்கிறோம். மரித்தோர் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது, அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தேவனுடைய சத்தம் கேட்கும் காலம் வரும், அது இரகசியமாய் வரப்போகிறது ஒரு நொடி பொழுதில். இரண்டாவதாக, கண்ணிமைக்கும் பொழுதில் மறுபடியும் இயேசு வரப்போகிறார். 1 கொரிந்தியர் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 51ஆம் வசனமும் 52ஆம் வசனத்தில் இப்படியாய் சொல்லப்படுகிறது. இதோ ஒரு இரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லோரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும்போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லோரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம் என்று. அல்லேலூயா. மூன்றாவதாக, எப்பொழுதும் விழித்திருக்க வேண்டும், எப்பொழுதும் விழித்திருக்க வேண்டுமாம். மத்தேயு புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம் இப்படியா சொல்கிறது. நீங்கள் நினையாத நாழிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆகையால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள் என்று. மத்தேயு 24:40 வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து இரகசியமாய் வரும்போது 2 பேர் வயலில் இருப்பார்கள். அதில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். 2 ஸ்திரீகள் எந்திரம் அரைத்து கொண்டிருப்பார்கள். ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள். எனக்கு அன்பான தேவச்சனமே, இயேசு கிறிஸ்து இப்படிதான் இரகசியமாய் வரப்போகிறார், அதன் பின்பு பகிரங்கமாய் வரப்போகிறார். அடுத்து இயேசுவின் வருகை இரகசியமாய் இருக்க போகிறதா? ஆமென். இரண்டாவதாக, இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை பகிரங்கமாய் இருக்க போகிறதாம். எனக்கு அன்பானவர்களே, நீங்களும் நானும் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் வாழப்போகிறது இந்த பூமியில் கொஞ்ச காலம் மட்டுமே. அந்த கொஞ்ச காலத்தில் இயேசுவுக்காக மட்டும் வாழ்ந்து காட்டுவோமே. அப்படி இருந்தால் நாம் நிச்சயமாய் அவருடைய இரகசிய வருகையில் பரலோகம் சென்றடைவோம். எனக்கு அன்பானவர்களே, இதுதான் உண்மை. இந்த பூமியில் நாம் ஒன்றும் சாதிப்பது ஒன்றும் கிடையாது. கர்த்தரே நமக்கு போதுமானவர். கர்த்தரிடத்தில் நாம் போய் சேர வேண்டும். நம்முடைய ஆத்துமா அழிவில்லாத ஒரு ஆத்துமாவாக இருக்கிறது. ஆத்துமாவுக்கு அழிவு கிடையாது, நம்முடைய சரீரத்திற்கு அழிவு உண்டு. ஆமென். ஆத்துமா அது தேவனிடத்தில் போய் சேருகிற ஒன்று. ஆனபடியினால் நாம் இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் எல்லோரிடம் சமாதானமாய் சந்தோஷமாய் இருக்கும்படியாய் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தராகிய தேவன் நம்மை அவர் அரவணைத்து ஆமென் காக்கிற தேவன், நம்மை பலப்படுத்துகிற தேவன். ஆனபடியினால இயேசு கிறிஸ்துதான் எனக்கு மெய்யான தெய்வம் என்று நாம் அறிக்கையிட வேண்டும். இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் உண்மையாய் வாழ வேண்டும். இந்த பூமியிலே எல்லோருக்கும் நாம் சாட்சியாய் வாழ வேண்டும், உத்தமமாய் வாழ வேண்டும். கர்த்தரே எனக்கு எல்லா விதமான காரியங்களை செய்வார் என்று விசுவாசமாய் வாழ வேண்டும். நாம் மரிக்கும் பொழுது பரலோகம் சென்றடைய வேண்டும் அல்லவா? ஆனபடினால இருக்கிற வரைக்கும் நம்ம கர்த்தரோடு இருக்கணும். அல்லேலூயா. இதைத்தான் தேவன் விரும்புகிறார்.
நம்ம ஜெபிக்கலாமா? இயேசுவினுடைய ரகசிய வருகை வரப்போகிறது. எல்லோரும் ஆயத்தமாக இருப்போம். எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிறதான பரலோக பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, உம்முடைய ரகசிய வருகைக்கு நாங்கள் எல்லோரும் ஆயத்தமாயிருக்க கிருபை தாங்க ஆண்டவரே. அப்பா, இந்த பூமியில் ஒன்றுமே கிடையாது. வெறுமையான இந்த பூமி, பாவப்பட்ட பூமி, சாபம் நிறைந்த பூமி. இந்த பூமியில் நாங்கள் ஒன்றும் சாதிக்கப் போவது கிடையாது. ஆண்டவரே, உம்முடைய வருகையில் அப்பா நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய கரத்தில் நாங்கள் இருக்க வேண்டும். ஆண்டவரே சோத்திரம். இன்றைக்கு அநேக குடும்பங்கள் சமாதானமாக இல்லாமல் இருக்கிறாங்க. அநேக குடும்பங்களிலே உம்முடைய வல்லமை இறங்கணும். ஆண்டவரே, சமாதானமான வாழ்க்கையை கொடுங்க. எல்லோருக்கும் சமாதானமான வாழ்க்கையை கொடுங்க ஆண்டவரே. அப்பா சோத்திரம், எத்தனையோ குடும்பங்களில் பல பிரச்சனைகள் ஆண்டவரே சோத்திரம், பல போராட்டங்கள், பிசாசின் கிரியைகள் வந்து ஆட்டிக்கொண்டிருக்கிறது. இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுதே அப்பா சோதரிக்கிறோம். அப்பா, உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிறதான பிசாசின் கிரியைகளை இப்பொழுதே அப்புறப்படுத்துங்க. உம்முடைய ஜனங்களுக்கு ஆண்டவரே சோத்திரம், சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஆண்டவரை கெடுத்து போடுகிற பிசாசின் கிரியைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் இப்பொழுது கட்டி ஜெபிக்கிறோம். நீரை பலப்படுத்தும், ஆசீர்வதியும். அப்பா, நாங்கள் ரகசிய வருகைக்கு ஆயத்தமாக எங்களுக்கு பலனை கொடுங்க. நீரே பெரிய காரியங்களை செய்யும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன்.